சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 1ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் திருநாள். மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒண்ணும் நடக்காது. சின்னதா மறதி இருக்கும். அஷ்டமத்துல சந்திரன் வந்து கேட்டை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் வரும். நல்லதா இருக்கும், திடீர்னு ஸ்கின் ஒரு மாதிரி அரிக்கும். அப்படி இல்லைன்னா செகண்ட் என்னன்னா, முழுக்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடின்னு இருப்போம். இதுதான் நடக்குமே தவிர வேற நெகட்டிவ் எதுவுமே நடக்காது. இதுக்கு சிம்பிள், வேணுகோபால சுவாமியை மனசார வணங்கினீங்கன்னா போறோம், என்ன ஓடுமோ அது நடக்கும். அற்புதமான நாளா இருக்கப்படும். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அடி சக்கியான சூப்பரா இருக்கு. எல்லா விஷயத்தையுமே ஈஸியா திறமையா சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு. லக்னம் நல்லா இருக்கு, லக்னத்துக்கு பலம் இருக்கு. அதனால யூ வில் ஒர்க் வித் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு உணவு பதார்த்தங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் காசு பணம் போலாம், சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அது ரிட்டர்ன் வரும் இந்த நாள். என்ன கடன் வேணும்னா கிடைக்கும். வேலையாட்கள் மூலியமா ஏதாவது பிரச்சனை ஓடின்றதுன்னா அது சால்வ் ஆகும். எல்லா விஷயத்திலயுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும் ஜெயிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஏ கிளாஸா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்ட மஞ்சள் நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும். மன நிம்மதி மிக அதிகமாக இருக்கும். எல்லாத்தையுமே சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டலம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. திரிகோணத்திலே சுக்கன் இருக்கனால கண்டிப்பா ஏதாவது புதுசா வாங்குவீங்க. அதே மாதிரி வரவேண்டியது ஏதாவது இருந்தா கண்டிப்பா வந்து சேரும். எல்லாத்துலயுமே திறமையா நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமானவர். பெருசா திங்க் பண்ண வேண்டியதில்லை, நல்லபடியா இருக்கும். சக்சஸ்ஃபுல் டேவா இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். எடுத்த காரியங்களை வெற்றி ஏற்படும். சித்தப்பா மூலியமா ஏதாவது வரணும் அப்படின்னா கண்டிப்பா வரும். ஒரு சக்சஸ் இன்றைய நாள் நீங்க பார்க்கக்கூடிய நாள் இருக்கப்படுது. மன தைரியம் கொம்முன்னு இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். பொருளாதாரத்துல முன்னேற்றம் கிடுகிடு கிடுகிடுன்னு லைஃப்ல உயர்றதை பாருங்க. எதுவுமே வந்து டென்ஷன் இருக்காது. சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனசு மாறும். தெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கு. அதனால எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கக்கூடிய நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். பொருளாதாரத்துல முன்னேற்றம். பக்குவமாக எல்லா விஷயத்தையும் நடந்து கொள்வது, அது இந்த நாள் வெற்றியை கொடுக்கிறது. வராத விஷயங்கள்லாம் இந்த நாள் வரும். முடியாத விஷயங்கள்லாம் இந்த நாள் முடியக்கூடிய அற்புதமான நாள். கேப்பபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். அதாவது என்ன அர்த்தம்னா செயல்திறன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாம இருந்தாலும் இப்ப செட் ஆகும். நம்ம என்ன பிளான் பண்றோமோ இப்ப முடியும். அவசியமே இல்லாத கோபம், டென்ஷன் இதெல்லாம் கிளியர் ஆயிடும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளா இருக்க பொழுது பொருளாதாரத்துல முன்னேற்றம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். எதை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லாத்துலயுமே ஒரு திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல மேன்மை, அசாத்தியமான வெற்றி, எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் தடைப்பட்டு நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏறத்தாழ நல்லா தான் நடக்கும். ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. அமோகமான நல்லா இருக்கிறது. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய மேன்மை, நிறைய சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷத்தை இன்றைய நாள் நீங்கள் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதில் இன்றைய நாள் மெயினா ஆதி பராசக்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.